வணக்கம் மக்களே. ப்ரைமர் ஆஸ் யூஷுவல் எம்ப்ரோலிஸ் அப்படின்னு ஒரு சவுண்ட் நானே கொடுத்துறேன். எடிட்டிங்கில் தான் ரொம்ப டைம் எடுக்குது டவுன்லோட் பண்ணேன். எனக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக பிக்மெண்ட் இருக்கனால ஆரஞ்சு கேரக்டர் வச்சு இன்னைக்கு கரெக்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மார்வேடை மச்சம் என்றைக்கு தான் என் வாழ்க்கையை விட்டு போகுமோ தெரியல. பாருங்கள், மேக்கப்பில் இவனை மறைக்கிறதுக்காகவே ஹெவி மேக்கப் போட வேண்டியதாக இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை மறைக்கணும்னா பெரிய வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இது ஃபுல்லாகவே எனக்கு பிக்மெண்ட் இருக்குது. அதான் வர வேண்டிய வயசில் வரல, இப்போ வருது, சில வாங்குது. அடுத்து ஃபவுண்டேஷன். இந்த அளவு திக்காக மேக்கப் போட்டால் எப்படி இருக்கும்? ஃபவுண்டேஷன் வந்து PAC 4.5 ஃபார் டஸ்கி ஸ்கின். நீங்களும் என்னுடைய நிறத்தில் இருந்தால் இந்த கலர் வாங்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் சூஸ் பண்ண மேக்கப் இருக்கே, அவன் மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. ரெக்க கட்டி பறக்கு தடி அண்ணாமல்ல சைக்கிள் அப்படின்னு ஆடுவேன். இதற்காக கூந்தல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. அடுத்து டைரெக்டாக காம்பேக்ட் வரேன். காம்பேக்ட் மேக் NC42 டஸ்கி ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகும். அடுத்து PAC ஐப்ரோ டிஃபைனர் பவுடர் பேலட். ஐப்ரோ பண்ணிக்கலாம். இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும் ஐப்ரோ. இன்னைக்கு நான் சூஸ் பண்ணது டிஃபரன்ஸ் தெரிகிறதா? இந்த பக்கம் ஐப்ரோ போட்டுட்டு வந்துடுறேன். பாய். இந்த லிப்ஸ்டிக் ஷேடு இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது. கூடால இந்த ஷேடு தெரிகிறதா? ஏதாச்சும் தெரிகிறதா மக்களே? நானே படித்து சொல்லிட்டேன். இன்டர்வியூ மேட் லிப்ஸ்டிக், புல்லட் லிப்ஸ்டிக், இந்த ஷேடு. என் கலருக்கே இருக்குல்ல. இதை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணது வந்து 155 மேட் லிப்ஸ்டிக் மெப்ளின். எனக்கு வந்து லிப் நல்லா பெருசாக இருக்கணும். இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்க மேக்கப்புக்கு பெருசாகிடுச்சா? மீதி இருக்கிறத கணக்கு வச்சுக்கோங்க. ப்ளஷ் லிப்பில் தொடச்சோம் இல்லையா, அதை தூக்கி கொண்டு நீங்கள் போட்டுருக்கேன். அடுத்த ஐஷேடோவில் வந்து ஐ மேஜிக் பேலட்டில் இந்த கிளாரிக்னு இருக்குல்ல, இந்த ஷேடும் சின்னமன் இந்த ஷேடும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தெரிகிறதா? நான் யார் என்று தெரிகிறதா? தெரியாது போ அப்படின்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் ஐலைனர் லாக்மி. பட்ஜெட்லேயும் சரி ஹையர் எண்ட்லேயும் சரி எனக்கு இது பிடிச்சிருக்கு. பியூட்டியில் பிளாக் ஷேடு சில்வர். வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட அப்படி விட்டேன். நீ ஓவராக பாடிட்டு இருக்கும் போதே உன்னை பற்றி எனக்கு தெரியும்டி. இவனை வேற நான் தொடச்சி மறுபடியும் சரி பண்ணணும். இந்த மாதிரி மேக்கப் போடும்போது இப்போ எங்கேயாவது கை தவறி பட்டுரும்ல, அது இந்த மாதிரி கிட்ட கிட்ட வந்து கட்டுறதுக்கு எனக்கே பயமாக தான் இருக்குது. பயந்துக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பூலி வச்சு அப்படியே கிளியர் பண்ணிடுங்க. வந்துடும். தெரிகிறதா? ட்ரை ஆனதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்துல பவுடர் வச்சு செட் பண்ணிடுங்க. ஒழுங்கா பேசுறி அப்படின்னு சொல்லக்கூடாது. அக்கா ஐயோ சின்னது வச்சு தாங்க செட் பண்ணணும். நான் கொஞ்சம் ஆர்வ கோளாறாயிட்டேன். ப்ரஷ்ஷு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எந்திரிச்சு போக சோகமாங்க சோர்வாக இருக்குது. ஸோ அதனால் கையிலே செட் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் செட் பண்ணால் தெரியும், அதனால் இன்னொரு பக்கம் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி என்னன்னா கொஞ்சம் ப்ளஷ் ஆல்ரெடி என் கண்ணா எப்படின்னா அப்படி கும்முன்னு எந்திரிச்சிடும். பட் இன்றைக்கி நான் ப்ளஷ் கொடுத்தாக வேண்டிய சூழலில் இருக்கிறேன். எனக்கு கண்ணு வந்து நல்லா பெருசாக தெரியும், அவ்வளோ பெருசாக. இந்த ஒயிட் போட்டவொடனே பெருசாக தெரிகிறதா? என்னன்னா பிடிச்சிட்டே இப்படி வேலை செய்யணும்ல. ப்ளஷ் ஷேடு வந்து கே பியூட்டி கோரல் சாம். இது எல்லாருக்கும் சூட் ஆகும். எல்லாரும் வாங்குங்க, எல்லாரும். பையனுக்கு சூட் ஆகுமான்னு கேட்கவே கூடாது. ப்ளஷ் கொஞ்சம் ஹெவியாக வேணும்னு கேட்டனால ஹெவி பண்ணிட்டேன். ப்ளஷ் ஹெவியாக இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். மேட்டில் விஸ்பர் ஆஃப் கில்ட் அந்த ஷேடு வந்து ஹைலைட்டருக்கு யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். உப்பு காரம் மிளகா எல்லாம் அப்படி தான் இருக்கும். நான் அப்படி ஒரு கேரக்டர் எடுத்திருக்கேன். நான் யார் என்று தெரிகிறதா அப்படிங்கிற மாதிரி என்னை மாற்ற போகிறேன். அழகாக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு என் மூஞ்சில் என்ன கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வரப்போறேன். ஆல்ரெடி கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். தப்பாக இருக்கும். எனக்கே அடையாளம் தெரியாத மாதிரி சுந்தரா டிராவல்ஸில் வரும்ல, யாரும் அந்த பையனுக்கு மாப்பிள்ளை வயசை போட்டு விட்டது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி நான் என்ன மாற்ற போகிறேன். இன்னும் எனக்கே அடையாளம் தெரியாத மாதிரி. நோஸ் ஷார்ப்பாக வேணும் எனக்கு கொஞ்சம். ஷார்ப்பாக இருக்கா? ஓவரால் நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்திருக்கு. ஃபைனலாக மறுபடியும் ஒரு பவுடர் டச் கொடுக்குறேன். சேம் மேக்கோடது. மேக்கப் ஓரளவு டன். மெயினாக இப்போ ஹேர் தான். இந்த ஹேர் தான் உண்மையாகவே உயிர் கொடுக்கும். அந்த கேரக்டரில் ஹேர் தான் பேசும். ஹேர் தான் அழகு. மக்களே சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேர் முடிச்சாச்சு, மேக்கப் முடிச்சாச்சு. வழக்கம் போல் போய் உடுப்பு மாற்றிட்டு வரேன். வந்த உடனே டிரான்சிஷன் தான். ஆஸ் யூஷுவல் மேக்கப் முடிச்சுட்டு வந்து விட்டேன். இதுதான் ஃபைனல் லுக். இந்த இடம்லாம் கொஞ்சம் இன்னும் கேர்ள் ஆகலை. இதுதான் ஃபைனல் லுக். இது வந்து காலுக்கு வரும். வீடியோவில் தெரியாதுங்கிறனால நான் கையில் மாட்டிட்டேன். இங்கே ஒரு பூ வரும்ல, இட்ஸ் ஓகே, அதையும் ஆட் பண்ணிடுவோம்.